துலாம் ராசிக்காரர்களே, இன்று சந்திரன் தனுசு ராசியில் இருப்பதால் அது உங்கள் 3ஆம் வீடாக அமைகிறது. இந்த நிலை சுப பலனை தரக்கூடியதாக இருப்பதால் தைரியம், முயற்சி மற்றும் செயல்பாடுகளில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் நாள் இது. இன்று நீங்கள் தொடங்கும் செயல்களில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். புதிய முயற்சிகள், தொடர்பு மற்றும் வேலை சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள். நீங்கள் எடுத்த முடிவுகள் சரியான பாதையில் செல்லும் வாய்ப்பு அதிகம். சிறிய பயணங்கள், சந்திப்புகள் மற்றும் தகவல் பரிமாற்றங்களில் நல்ல பலன் கிடைக்கும். நீண்ட நாள் யோசித்த விஷயங்களை ஆரம்பிக்க இது ஒரு நல்ல நேரம். மேலும் குருவின் பார்வை இந்த சந்திரனுக்கு நல்ல ஆதரவாக இருப்பதால் உங்கள் முயற்சிகளில் அதிர்ஷ்டம் இணையும். பெரியவர்களின் ஆதரவும் கிடைக்கும். மொத்தத்தில் இன்று தைரியமாகவும் நம்பிக்கையுடன் செயல்பட்டால் நல்ல பலன் கிடைக்கும் நாள். இது கியூப் டிவி தமிழ் ஆஸ்ட்ரோ சேனல். இந்த காணொளியை விரும்புங்கள், கருத்து பதிவு செய்யுங்கள், மேலும் தினசரி பலன்களை பெற எங்களை பின்தொடருங்கள். வணக்கம் நண்பர்களே. ஜூன் 2026 மாத துலாம் ராசி பலனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த மாதம் துலாம் ராசிக்காரர்களுக்கு தொழில், பாக்கியம், சமூக மதிப்பு மற்றும் எதிர்கால வளர்ச்சி தொடர்பான முக்கியமான முன்னேற்றங்களை வழங்கக்கூடிய மாதமாக அமைகிறது. சில விஷயங்களில் பொறுமை தேவைப்பட்டாலும் உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கும் காலமாக இது அமையும். முதலில் சூரியனின் சஞ்சாரத்தை பார்ப்போம். ஜூன் 14 வரை சூரியன் 8ஆம் வீட்டான ரிஷப ராசியில் பயணிக்கிறார். இது சூரியனுக்கு அசுபமான நிலையாகும். எனவே தேவையற்ற மனக்குழப்பங்கள், தாமதங்கள் அல்லது எதிர்பாராத மாற்றங்கள் ஏற்படலாம். முக்கிய ஆவணங்கள் மற்றும் பண விஷயங்களில் கவனம் தேவை. ஜூன் 14க்கு பிறகு சூரியன் 9ஆம் வீட்டான மிதுன ராசிக்கு மாறுகிறார். இது முழுமையான சுபநிலை அல்ல. தந்தை, குருமார்கள், சட்டம் மற்றும் நீண்ட பயணங்கள் தொடர்பான விஷயங்களில் நிதானம் அவசியம். செவ்வாய் பகவான் ஜூன் 18 வரை 7ஆம் வீட்டான மேஷத்தில் பயணிக்கிறார். இது செவ்வாய்க்கு அசுபமான நிலையாக கருதப்படுகிறது. குடும்பம், கூட்டுத் தொழில் மற்றும் உறவுகள் தொடர்பான விஷயங்களில் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது. ஜூன் 18க்கு பிறகு செவ்வாய் 8ஆம் வீட்டுக்கு மாறுவதால் வாகன பயணங்கள், உடல்நலம் மற்றும் அவசர முடிவுகளில் கூடுதல் கவனம் தேவை. எந்த விஷயத்திலும் பதற்றப்படாமல் அமைதியாக செயல்படுங்கள். புதன் பகவான் ஜூன் 21 வரை 9ஆம் வீட்டில் இருப்பதால் கல்வி, பயணம், தகவல் தொடர்பு மற்றும் புதிய கற்றல் வாய்ப்புகள் கிடைக்கலாம். ஆனால் முக்கிய முடிவுகளை முழுமையாக ஆராய்ந்து எடுப்பது நல்லது. ஜூன் 21க்கு பிறகு புதன் 10ஆம் வீட்டிற்கு மாறுவதால் தொழில், வணிகம் மற்றும் நிர்வாக திறனில் முன்னேற்றம் காணப்படும். உங்கள் திறமையை வெளிப்படுத்த வாய்ப்புகள் கிடைக்கும். சுக்கிரன் ஜூன் 8 வரை 9ஆம் வீட்டில் இருப்பதால் பாக்கியம், பயணங்கள் மற்றும் உறவினர்களின் ஆதரவு கிடைக்கலாம். பின்னர் 10ஆம் வீட்டுக்கு மாறுவதால் தொழிலில் மதிப்பு, மரியாதை மற்றும் முன்னேற்ற வாய்ப்புகள் அதிகரிக்கும். இந்த மாதத்தின் மிக முக்கியமான கிரகம் குரு பகவான். குரு பகவான் கடக ராசியில் 10ஆம் வீட்டில் உச்சநிலையில் இருக்கிறார். 10ஆம் வீட்டில் குரு இருப்பது தொழில், பதவி, சமூக மதிப்பு மற்றும் பொறுப்புகளில் முன்னேற்றத்தை வழங்கக்கூடிய சக்தி வாய்ந்த அமைப்பாகும். மேலும் குருவின் பார்வை 2ஆம் வீடு, 4ஆம் வீடு மற்றும் 6ஆம் வீட்டின் மீது விழுகிறது. இதனால் குடும்ப வருமானம், வீடு, சொத்து, கல்வி மற்றும் போட்டிகளில் வெற்றி பெறும் வாய்ப்புகள் அதிகரிக்கலாம். எதிரிகள் அல்லது போட்டியாளர்களால் ஏற்பட்ட சிரமங்கள் குறையலாம். சனி பகவான் மீன ராசியில் 6ஆம் வீட்டில் பயணிக்கிறார். இது சனிக்கு மிகவும் சிறந்த இடங்களில் ஒன்றாகும். எதிரிகளை வெல்லும் சக்தி, கடன் பிரச்சினைகளில் முன்னேற்றம் மற்றும் நீண்ட நாள் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கலாம். ராகு பகவான் கும்ப ராசியில் 5ஆம் வீட்டில் இருப்பதால் குழந்தைகள், கல்வி, காதல் மற்றும் முதலீடுகள் தொடர்பான விஷயங்களில் கவனம் தேவை. அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. கேது பகவான் சிம்ம ராசியில் 11ஆம் வீட்டில் இருப்பதால் லாப வாய்ப்புகள் வந்தாலும் அவற்றை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். பழைய நண்பர்கள் மூலம் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கலாம். தொழில். இந்த மாதம் தொழிலில் மிக முக்கியமான முன்னேற்றங்கள் காணப்படலாம்.
பதவி உயர்வு, புதிய பொறுப்பு அல்லது வேலை மாற்ற வாய்ப்புகள் உருவாகலாம். தொழில் செய்பவர்களுக்கு வளர்ச்சி பாதை திறக்கப்படலாம். பணவரவு, வருமானம் படிப்படியாக உயரும். குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். சேமிப்பை அதிகரிக்கும் வாய்ப்புகளும் உருவாகலாம். குடும்பம், குடும்பத்தில் அமைதி மற்றும் ஒற்றுமை நிலவும். வீடு அல்லது சொத்து தொடர்பான விஷயங்களில் நல்ல செய்திகள் கிடைக்கலாம். மாணவர்கள், மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உயர்கல்வி மற்றும் போட்டித் தேர்வு முயற்சிகளில் வெற்றி வாய்ப்பு அதிகரிக்கும். ஆரோக்கியம், உடல்நிலை பொதுவாக நன்றாக இருக்கும். இருப்பினும் உணவு மற்றும் தூக்கத்தில் ஒழுங்கை கடைபிடிப்பது நல்லது. பரிகாரம்: வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்கள். ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியை நம மந்திரத்தை 108 முறை ஜபியுங்கள். வெள்ளை நிற மலர்களால் அம்பிகையை அர்ச்சனை செய்யுங்கள். ஏழை பெண்களுக்கு ஆடை தானம் செய்வது சிறந்த பரிகாரமாக அமையும். மொத்தத்தில் ஜூன் 2026 மாதம் துலாம் ராசிக்காரர்களுக்கு தொழில் உயர்வு, சமூக மதிப்பு, பொருளாதார வளர்ச்சி மற்றும் நீண்ட நாள் முயற்சிகளின் வெற்றியை வழங்கக்கூடிய சிறப்பான மாதமாக அமைகிறது. பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் செயல்பட்டால் மிகச்சிறந்த பலன்களை பெற முடியும். உங்கள் கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ல பதிவு செய்யுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். உங்கள் ஆதரவே எங்களுக்கு மிகப்பெரிய பலம். நன்றி. வணக்கம்.